பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் கதிருக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. கதிர் வேலைக்கு போகிற ஒரே காரணத்தால தான் கதிருக்கு உதவி செய்யணும்னு இங்கே ராஜி கூட டியூஷன் எடுக்கணும்னு முடிவெடுத்தா. அதனால் கதிர் படித்தா மட்டும் போதும், காலேஜ் ஃபீஸை கூட நானே கட்டிக்கிறேன், இப்படி பார்ட் டைம் வேலையெல்லாம் செஞ்சு கண் முழிச்சு வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்காம ஒழுங்காக படித்து முன்னேற வேலையை பாரு, படித்து முடித்த கையோட என் கடையில் வந்து செந்தில் மாதிரியே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். உடனே பழனி, என்ன மச்சான் நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க ஏற்கனவே ராஜியும் கதிரும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வரும்போதே இவங்க 2 பேருக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல போய் தானே கதிர் ராஜிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கவும் அவங்க காலேஜ் படிப்புக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு துணிமணி வாங்கன்னு தானே அவன் வேலைக்கே போனான். இப்போ என்னடானா அந்த வேலையவும் விட்டுட்டு வந்து கடையில் வந்து நிற்க சொல்கிறீங்களே. அது மட்டும் இல்லை, படித்த பையன் கடையில் வந்து நிற்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சரிப்பட்டு வருமா என்ன? கதிர் இப்போ பார்க்குற வேலையவே அவன் பார்க்கட்டுமே மச்சான் அப்படின்னு பழனி பாண்டியனை சுட்டி காட்டி கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. உடனே பாண்டியன் பழனியை பார்த்து, உனக்கு இத்தனை வருஷம் ஆகுது, கடையில் ஒழுங்காக வேலை பார்க்கவே தெரியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ என்ன புரிஞ்சுக்கவா போகிற? உன் வேலையை மட்டும் பாரு, நான் கதிர் விஷயமா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு உடனே கோமதி கிட்ட, ஏ கோமதி, நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதுல்ல, நான் நம்ம குடும்பத்தோட நலனை மட்டும் இல்லை கதிரை பற்றி யோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, கதிருக்கு மட்டும் இல்லை, ராஜி பிள்ளைக்கு படிப்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து காலேஜ் ஃபீஸையும் நானே கட்டிக்கிறேன். அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இவ்வளோ பெரிய கடையை வச்சு நடத்துறீங்க, ஆனால் உங்கள் பையனை வெளியில் வேலைக்கு விட்டுருக்கீங்களே, பாவம் கதிர் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பார்ட் டைம் வேலைலாம் பார்க்குறானே, நீங்கள் கதிரை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லையான்னு வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்த வரைக்கும் போதும். டே கதிர், நீ படித்து முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போனாலும் சரி, அப்படி உனக்கு போக பிடிக்கலனா கடையில் வந்து செந்தில் மாதிரியே வேலை பார்க்க வேண்டியதானே, உனக்கு தேவையான பணத்தெல்லாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் ரொம்ப கோவமா, எனக்கு நீங்கள் என்றைக்கும் எந்த பணத்தையும் தர தேவையில்ல, எனக்கு சம்பாதிக்க நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகலாம் எனக்கு கிடைச்ச வேலையை விட எனக்கு விருப்பமே கிடையாது. இத்தனை பேர் முன்னாடி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்கல்ல, இப்படி வீட்டில் என்னை அவமானப்படுத்துறதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நான் கடையில் வந்து வேலை பார்த்தா மட்டும் என்னென்ன நல்லாவா பார்த்துக்க போகிறீங்க? அங்கேயும் நான் வந்து அவமானப்பட்டு தானே நிற்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடைக்கெல்லாம் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருந்த கதிரை கோவத்தில் இருந்த பாண்டியன் பலார்னு ஒன்று வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், இந்த கடையை வச்சு நடத்தி தான் நான் உங்கள் எல்லாரையும் இப்படி ஆளாக்கி படிக்க வச்சு வளர்த்து விட்டுருக்கேன், ஆனால் நீங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா படித்து திமிரில் மளிகை கடையில் போய் வேலை பார்க்கணுமான்னு இந்த ஒரு ஏளன பேச்சில் தானே இங்கே வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எடுத்த முடிவு தான் இறுதியானது, என்ன ஆனாலும் சரி, உன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி பார்ட் டைம் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக கடையில் வந்து செந்திலுக்கு துணையாக வேலை செய்கிற வழியை பாரு, புரியுதா இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாரு பாண்டியன். அப்புறம் பாண்டியன் கோவமாக கடைக்கு கிளம்பி போகிறாரு. பின்னாடி பழனியும் போயிட்டுருக்காரு. அப்போ பழனி, என்னதான் இருந்தாலும் கை நீட்டியிருக்கவே கூடாது, மச்சான் செஞ்சது பெரிய தப்பு, இன்னைக்கு மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் மச்சாங்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பழனி ஒரு விஷயத்தையும் இங்கே பாண்டியன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாண்டியன் பழனி கிட்ட, இந்த வேலை செஞ்சியா, அந்த வேலை செஞ்சியா, ஆமாம் டெலிவரிக்கெல்லாம் கொண்டு போய் சரியாக கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இப்படி என்ன கேள்வி கேட்குற நீங்கள், வளர்ந்த பையனை இப்படி வீட்டுக்கு வந்த மருமக முன்னாடி கை நீட்டுறோமேனு கொஞ்சம் கூட யோசனை பண்ணியே பார்க்க மாட்டீங்களா மச்சான்? அப்படி கதிர் என்னதான் தப்பு பண்ணிட்டான்னு இப்படி கோவப்பட்டீங்க நீங்கள்? எங்கள் அக்காவை நீங்கள் எங்கள் குடும்பத்தையே எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எங்கள் அக்காவுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தானே வாங்கி கொடுத்து எங்கள் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதே பழக்கம் தானே இப்போ கதிருக்கும் இருக்கும். ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு தான் உழைக்கணும் அப்படின்னு கதிர் எடுத்த முடிவில் என்ன தப்பு இருக்குது மச்சான்? உங்கள் வீட்டில் 3 மருமக வந்துட்டாங்க, இப்போ கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் எல்லா மருமக முன்னாடியும் அப்படி கதிரை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி கை நீட்டுற வேலையெல்லாம், அதுவும் ராஜி உங்களுக்கு மருமகளாக இருக்க போய் தான் இது எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டுருக்கா. இந்த ராஜி இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா கண்டிப்பாக உங்களை எதிர்த்து பேசியிருப்பா மச்சான். நான் கதிருக்கு சப்போர்ட் பண்ணுறேனேன்னு நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான். வர வர நீங்கள் யோசிக்காமல் செய்கிற எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல மச்சான், நீங்கள் முடிஞ்சால் உங்கள் குணத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் பழனி படபடன்னு போட்டு உடைக்கிறாரு. அதுக்கு பாண்டியன் மெதுவாக பழனிக்கிட்ட, நான் செஞ்சது தப்புன்னு நீ நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் பையன் நல்லா இருக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு அப்பாவாக இருந்து நான் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக கதிர் கண்முழிச்சு வேலை செய்கிறான்னு கோமதி வேதனைப்படும் போது நான் இந்த முடிவு தானே எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ராஜி பிள்ளையும் பாவம் கதிரை நம்பி வந்திருக்கா, கதிர் வேலைக்கு போகிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் நைட்டெல்லாம் கண்முழிச்சு வேலை செஞ்சால் இங்கே ராஜியும் இதை பார்த்து கவலைப்படுறாளா இல்லையா? கதிருக்காக ராஜியும் வேலைக்கு போகணுன்னு முடிவெடுத்தால,
அதனால தான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் வெளியில் போக வேண்டாம், நம்ம கடையில் வந்து நின்னா அவனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன். இந்த விஷயத்த நான் கதிர்கிட்ட சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லை, கதிருக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இன்னும் 5 வயசு பையன் மாதிரி தான் தோணும். என் பையனை திட்டுறதுக்கும் கை நீட்டுறதுக்கும் எனக்கே உரிமை இல்லைன்னு சொல்கிறியா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் பசங்களை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு கதிர் மேலே உள்ள கோவத்தில் அவனை கை நீட்டலை, கதிர் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் கை நீட்டினேன், திட்டினேன் அப்படின்னு சொல்லி தான் மனசில் இருக்கிறத பழனிக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன். இன்னொரு பக்கம் மயிலோட அம்மா பாக்கியத்தோட வீட்டுக்கு இங்கே கடங்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறாங்க. நம்மளை எத்தனை நாள் தான் கடன் கொடுக்காம இப்படியே அலைய விடுவாங்களோ தெரியல. கல்யாணத்துக்குன்னு கடன் வாங்கியிருக்காங்க, நிச்சயதார்த்தத்துக்குன்னு கடன் வாங்கினாங்க, அப்புறம் வீட்டு செலவுக்குன்னு கூட பணம் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு மாதம் கூட வட்டியும் தரல, முழு பணத்தையும் தந்தபாடே இல்லை. இன்னைக்கு போன உடனே முழு பணத்தையும் எப்போ தருவீங்கன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்க்குற மாதிரி வெளியில் கூப்பிட்டு அவமானப்படுத்தி கேட்டால் மட்டும்தான் இந்த பாக்கியத்துக்கிட்ட இருந்து பணத்தை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவங்க எல்லாருமே பாக்கியத்தோட வீட்டை நோக்கி போகிறாங்க. இங்கே பாக்கியத்தோட வீட்டில் தங்கமயிலோட தங்கச்சி பாக்கியத்துக்கிட்ட, அம்மா நீ என்னவோ காலேஜில் சேர்த்து விட்டதோட சரி, ஒழுங்கா செமஸ்டர் ஃபீஸ் எதையுமே கெட்ட மாட்டிக்கிற. அவங்களும் சொல்லி சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்கம்மா. இப்படியே நீ செஞ்சா என்னால் எக்ஸாம் எழுத முடியாது. ஒழுங்கா எனக்கு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுமா, அப்போ தான் நான் காலேஜில் நல்லபடியாக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம், பாத்தியா உங்கள் அப்பாவை காலையில் எந்திரிச்சவர் கையில் பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்ததோடு சரி, வெளியில் போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலான்னு உங்கள் அப்பாவுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாத்தியா? ஏதோ தங்கமயிலுக்குன்னு ஏத்த வரன் கிடக்க போய் இப்போ தங்கமயில் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இவரை நம்பி நான் மயிலை வீட்டில் வச்சுருந்தேன்னு வச்சுக்க, அவளும் கல்யாணம் முடியாமல் கடைசி வரைக்கும் என் கூடயே இருந்திருக்க வேண்டியதான். எனக்கு இன்னும் உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய இடத்துல தங்கமயில் மாதிரியே உன்னையும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதுவே எனக்கு போதும்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கடங்காரங்க எல்லாரும் பாக்கியத்தோட வீட்டில் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த சமயம் பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அது சரிதான், நீ என்னவோ உன் மூத்த பொண்ணுக்கு நல்ல பெரிய இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்ட, ஆனால் எங்கள் கடனை தாம்மா கொடுக்க மாட்டேங்கிற. ஏமா பாக்கியம் கொஞ்சம் வெளியில் வாமா அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாரு. இந்த ஆளுங்களோட சத்தத்தை கேட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் வெளியில் வந்து பார்க்க, கடன்காரங்க வாசலில் நிற்கிறத பார்த்த உடனே பாக்கியம் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னங்க இது, இப்படி மொத்தமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து நிற்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க ஒருத்தராக வந்து வீட்டில் வந்து பணத்தை கேட்டாலே நம்மளால தர முடியாது. இப்போ மொத்தமாக எல்லாரும் ஒன்னால வந்து நிற்கிறாங்க. எப்படி இவங்கள சமாளித்து அனுப்புறதுன்னு புரியலையே அப்படின்னு பாக்கியம் என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே தங்கமயிலோட அப்பா அங்கே வந்த ஆளுங்க கிட்ட, வாங்கண்ணா வணக்கம், ஆமாம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கடன் கொடுத்தவங்க, அப்படிதான்ப்பா பேசணும், பணத்தை நல்லா ரொக்கமாக வாங்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே வாங்க தெரியுது, ஆனால் வாசல்ல வந்து நின்று கடனை கேட்கும்போது எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறீங்களா? நல்ல குடும்பம் தான் நீங்கள், என்ன வட்டியையும் கொடுக்காம அசலையும் கொடுக்காம மொத்தமாக ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்னவோ எங்ககிட்ட தான் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தா எங்கள் பின்னாடி இத்தனை பேர்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், வேலை வெட்டிக்குன்னு போகிறதே கிடையாதா? இப்படி தான் கடன் வாங்கி உங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியாமல் சரியாக விசாரிக்காம தான் இந்த பொண்ணையே தன்னுடைய வீட்டு மருமகளாக்கியிருக்காரு போல பாண்டியன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. உடனே பாக்கியம், என்னன்னா நீங்கள் பணத்தை கேட்க வந்தீங்கன்னா எங்கள் வீட்டு விஷயத்தை பற்றி பேசுங்க, நீங்கள் ஏன் என் பொண்ணை பற்றியும் என் சம்மந்தி குடும்பத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது நாங்கள் தானே. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் கடனை கொடுத்து மொத்தமாக செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பாக்கியம். அதுக்கு கடன் கொடுத்தவரும், ஆமாம் நீங்கள் தான் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களே, உங்களால் பணத்தை கொடுக்க முடியலன்னா பேசாமல் உங்கள் சம்மந்திக்கிட்ட கேட்டாவது இல்லை உங்கள் மாப்பிள்ளை கிட்ட கேட்டாவது இங்கே கடனுக்கு உண்டான பணத்தெல்லாம் வாங்கி எங்ககிட்ட பணத்தை செட்டில் பண்ண வேண்டியதானே. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி உங்கள் வீட்டு வாசப்படி ஏறி வந்து நாங்கள் பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது? இன்னும் இதுக்காகலாம் எங்களால் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. 2ல் 1 இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் எப்போ பணத்தை தரப்போகிறீங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் டைரெக்டாக உங்கள் சம்மந்திக்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ பணம் தரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேயே நாங்கள் டைரெக்டாக பணத்தை கேட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியத்துக்கு வேர்த்து ஊற்றுது, ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. நாம் என்னவோ பெரிய ஆளுங்கன்னு நம்மக்கிட்ட சம்மந்தம் வச்சுருக்காரு பாண்டியன், ஆனால் இத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயம் பாண்டியனுக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சால் அப்புறம் நம்மளுக்கு மதிப்பே இருக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம பொண்ணை ரொம்பவே அவமானப்படுத்தி வேற பேசிடுவாங்களே, இப்போ எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்கியம் முழிக்கிறாங்க. இங்கே பாக்கியம், நீங்கள் எங்களுக்கு தானங்க பணம் கொடுத்தீங்க, நீங்கள் தந்த பணத்தை வச்சு தான் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் அங்கே இங்கேன்னு போக வேண்டாம், நானே என் நகையை அடமானம் வச்சாவது உங்களுக்கு சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கேட்டபடி முழு பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லி ஒரு
வழியாக சமாளித்து அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க பாக்கியம். அப்புறம் பாக்கியம் ரொம்ப கோவமாக மயிலோட அப்பா கிட்ட, பார்த்தீங்களா, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க. இத்தனை பேரும் வாசப்படியில் வந்து கத்துனா எப்படி இருக்கு? நம்ம கடன் வாங்கின விஷயம் நம்ம சம்மந்தி வீடு வரைக்கும் போகக்கூடாதுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாக செய்யுங்க. இப்படியே பேப்பர் படிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் வீணாக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்னு அக்கறையே இல்லை அப்படின்னு திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே மயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கடன் கொடுத்த எல்லாருமே பேசிக்கிறாங்க. இனி பாக்கியத்தோட குடும்பத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் பாக்கியத்தோட பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்களே, பேசாமல் பாக்கியத்தோட சம்மந்திக்கிட்டேயே போய் இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லி புரிய வச்சு இவங்க கிட்ட வாங்க வேண்டிய பணத்தை அவர்கிட்ட வாங்கிடலாம். அப்படி இல்லைனாலும் அந்த மயிலு பொண்ணோட புருஷங்கிட்டையாவது பணத்தை நம்ம வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த முதல் 2 பேர் இங்க பாண்டியனை பார்க்க போறாங்க. மற்றவங்க எல்லாரும் இங்க மயிலோட புருஷன் சரவணனை பார்த்து இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறாங்க. இங்க பாண்டியன் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால செந்தில் கிட்ட, டே செந்தில், கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்த எல்லாருக்குமே பொருளெல்லாம் போட்டு கொடுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்க பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த அந்த ஆளுங்க பாண்டியனோட கடைக்கு போயிட்டு, ஆமா, நீங்க பாக்கியத்தோட சம்மந்தி தானே? உங்க வீட்டில் மயிலுன்னு உங்க மூத்த மருமக இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கடன் கொடுத்தவங்க நான் தான். கல்யாணத்துக்காகவும் நிச்சயதார்த்தத்துக்காகவும் அப்புறம் வீட்டு செலவுக்குன்னு இங்கே எல்லார்கிட்டேயும் பணத்தை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் மாதம் ஆனால் அவங்க வட்டி தரதும் இல்லை, அசலையும் தரலை. அதான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களால் முடிஞ்ச பணத்தை கேட்டு வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தோம். அவங்க தராத பணத்தை அவங்க சம்மந்தி நீங்களாவது கொடுப்பீங்களான்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க? மயிலோட அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா? இந்த விஷயத்த பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பரம்பரை வீடெல்லாம் இருக்குது, நாங்கள் ஏதோ இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நல்ல பெரிய குடும்பம், வசதியான குடும்பம்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னவோ இங்கே மயிலோட அப்பாவும் அம்மாவும் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின கடனை எங்ககிட்ட கேட்டு இப்படி கடை வாசலில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இன்னும் 2 பேர் சரவணன் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு, தம்பி, நீ மயிலை கல்யாணம் பண்ணியிருக்க பையன் தானப்பா? நாங்கள் பாக்கியத்துக்கு கடன் கொடுத்தவங்க. உங்கள் அத்தை வீட்டில் இருந்து உங்கள் அத்தையும் மாமாவும் எங்ககிட்ட நிறைய நிறைய கடன் வாங்கியிருந்தாங்கப்பா. ஆனால் கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை. அதுக்குண்டான வழியும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஆமாம், உங்கள் அத்தை வாங்கின கடனை நீங்களாவது திருப்பி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரவணனுக்கு நல்லாவே புரியுது, கல்யாணத்துக்காக பாக்கியம் வீட்டில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அத்தை கடனை திருப்பி கொடுக்காததுனால கடனை கேட்டு நம்மளை தேடி வந்துட்டாங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சரவணன், ஆமாம், நீங்கள் ஏற்கனவே இங்கே மயிலோட வீட்டுக்கு வந்து கடனை கேட்டு வந்தீங்கல்ல, உங்களை நான் அன்னைக்கே பார்த்தேன். இன்னுமா அவங்க கடனை கொடுக்கல? வெறும் 2 லட்ச ரூபா பணம் தானே கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, தம்பி, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட மட்டும் இல்லை, இங்கே ஊரை சுற்றி நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கியிருக்காங்க தம்பி. ஆனால் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு கடனை திருப்பி தர சொல்லுங்கள். இல்லை உங்கள் மாமியாரும் மாமனாரும் வாங்கின கடனை நீங்களாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள், அவங்க வாங்கின கடனை அவங்களாலே திருப்பி கொடுக்க முடியல. நான் ஏதோ 25,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இந்த விஷயமா எங்கள் அப்பா கிட்ட பேசி நான் ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு உங்ககிட்ட அப்புறமா நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாரு. இங்கே பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த அந்த ஆளுங்க பாண்டியன் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, என்னவோ அந்த மயிலு பொண்ணோட அப்பா என் பொண்ணுக்கு 10 பவுன் போட போகிறேன், 15 பவுன் போட போகிறேன்னு என்கிட்ட கதை விட்டார். ஆனால் கல்யாணத்தில் வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, கிலோ கணக்கில் அந்த பொண்ணுக்கு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. எங்ககிட்ட கடனை வாங்கி பொண்ணை என்னவோ செட்டில் பண்ணிட்டாரு. ஆனால் கொடுத்த கடனை தரமாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியன், இவ்வளோ கடனை வாங்கி கிலோ கணக்கில் எதுக்கு நகையை போட்டு அனுப்பணும்? தன்னால் முடிஞ்சதை மட்டுமே மயிலுக்கு போட்டு அனுப்பியிருக்கலாமே. இப்போ மயிலோட குடும்பத்தால் இந்த ஆளுங்களாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பதிலை சொல்லி அனுப்ப அப்படின்னு புரியாமல், நான் என் சம்மந்திக்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாரு பாண்டியன். இங்கே மத்தியானம் சாப்பிட வந்த பாண்டியன், கோமதி கோமதி அப்படின்னு கூப்பிட்டு அங்கே கடையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன கோமதி இது? இங்கே மயிலோட வீட்டில் பெரிய வீடெல்லாம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்கன்னு தானே அவங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் கடங்காரங்க ஒன்று கூடி இன்னைக்கு கடைக்கே வந்துட்டாங்க போ. மயிலோட கல்யாணத்துக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்காங்களாம். ஆமாம், மயிலுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? இவ்வளோ கடன் இருக்கும்போது மயிலுக்கு எதுக்காக இவ்வளோ நகையை போட்டு அனுப்புனாங்களாம்? இவ்வளோ கடன் வாங்கி கண்டிப்பாக ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணியே ஆகணுமா என்ன? முதல்ல மயிலை கூப்பிடு, இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சமாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரவணனும் சாப்பிட வீட்டுக்கு வராரு. இங்கே பாண்டியன் சரவணனை பார்த்து, என்னடா எனக்கு மயில உனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வரலையா? வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா,
மயில் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வரேன்னு தான் சொன்னான். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டியது இருந்ததுப்பா. அதனால தான் நேரடியாக நான் வீட்டுக்கே வந்துட்டேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். உடனே பாண்டியன், ஆமாடா, எனக்கும் நிறைய விஷயம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சரவணன், இன்னைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துக்கே இங்கே மயிலோட அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கின அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. இங்கே மயிலோட அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு உண்டான வட்டியவும் கொடுக்கலையாம், அசலையும் கொடுக்கலையாம். நிறைய மாசம் ஆயிருச்சான். அதனால் அந்த பணத்தை என்ன கொடுக்க சொல்லி கேட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லை, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கிறதால அதுக்குண்டான வட்டியை கொடுங்க, இல்லைன்னா அசலை திருப்பி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் எப்படி அவ்வளோ பணத்தையும் உங்களுக்கு தர முடியும்னு சொல்லி ஒரு வழியாக சமாளித்து அங்கேருந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு மயில் மெதுவாக வெளியில் வராங்க. உடனே மயில் பாண்டியனை பார்த்த உடனே, மாமா சாப்பிட்டு வந்தீங்களா மாமா? சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? அத்தை இன்னுமா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி பேச, உடனே பாண்டியன், கொஞ்சம் இருமா மயில், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டே ஆகணும், அதுக்குண்டான முடிவையும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, மயில் தயங்கிக்கிட்டே, சொல்லுங்க மாமா, எந்த விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம், உங்கள் அப்பாவும் அம்மாவும் எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருக்காங்களேம்மா, இந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு மயில், எனக்கு தெரியுமாம்மா, என் கல்யாணத்துக்காக கடன் வாங்கினதா அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டாங்க. மேற்கொண்டு எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட வாங்கினாங்கன்னெலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அதுக்கு பாண்டியன், அட என்ன மயில் நீ, கல்யாணத்துக்காக மட்டும் உங்கள் வீட்டில் கடன் வாங்கல போல, அங்கே வீட்டு செலவுக்காகவே உங்கள் அப்பா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காராமே, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்லம்மா, மாதம் மாதம் வட்டி கட்டலைன்னா கண்டிப்பாக கேட்க தானே செய்வாங்க. உங்கள் வீட்டு ஆளுங்க வாங்கின கடனெல்லாம் கேட்டு இன்றைக்கி நம்ம கடைக்கே ஆளுங்க வந்துட்டாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் வாங்கின கடனை கொடுக்க சொல்லி என்ன கேட்குறாங்க? நான் இப்போ என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே உங்கள் கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி நடத்துறதுக்காக முக்காவாசி செலவையும் நான் தாம்மா பார்த்துக்கிட்டேன். உனக்கு நகை போடணும்னா முடிஞ்ச அளவு போட வேண்டியதானே? கிலோ கணக்கில் போடுறதுக்காக எதுக்காக இப்படி கடனெல்லாம் வாங்கி அவமானப்பட்டு நிற்கணும்? இப்போ அவங்க மட்டும் இல்லாமல் கடையில் வந்து என்னையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கடன் இருக்கிறது உண்மைதான், அதுக்குண்டான முடிவையும் நாம தானே எடுக்கணும். உனக்கு நகை வாங்குறதுக்காக தானே உன்னோட அப்பாவும் அம்மாவும் கடன் வாங்கியிருக்காங்க. பேசாமல் உனக்கு இருக்கிற நகையில் உனக்கு தேவையான 2 3 நகை எடுத்துக்கிட்டு மீதி நகை எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு. உனக்கு எதுக்கு கிலோ கணக்கில் நகை? இவ்வளோ நகையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற? அவங்க கடனை அடைக்கிறதுக்காகவாது இந்த நகை யூஸ் ஆகட்டும். உங்கள் அம்மா அதை அடகு வச்சாலும் சரி, விற்றாலும் சரி, முதல்ல நகையை விற்றாவது கடனை கொடுக்க சொல்லு. ஏன்னா இந்த நகைக்காக தானே கஷ்டப்பட்டு கடனெல்லாம் வாங்கி இப்போ அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு சரவணன், ஆமாம் மயில், நான் வேலை பார்க்குற இடத்துக்கும் கடனெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. எனக்கும் ரொம்ப அவமானமாக போச்சு. அத்தையும் மாமாவும் மாதம் மாதம் கடனை கட்டுறது இல்லையாமே. இப்போ என்ன கடனை கொடுக்க சொல்கிறாங்க? 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? அதுக்கு பதிலாக தான் நான் முன்னாடியே சொன்னேன், உன் நகையை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு, கடனை கட்டட்டோன்னு. நீ தான் அதை எதையுமே கேட்கல. இப்போ பாரு, அப்பாவே சொல்லிட்டாங்க, அவங்க கடனை அடைக்கணும்னா நீ உன்னோட நகையை கொடுத்தா மட்டும்தான் முடியும். லாக்கரில் இருக்க நகையை நாளைக்கே அம்மா கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நீ முதல்ல இந்த நகை எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து கடன் அடைக்க சொல்லு அப்படின்னு பாண்டியனும் சரவணனும் அதிரடியான முடிவை சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னது இது? கவரிங் நகையை கொண்டு போய் கொடுத்தா கடனை அடைச்சிடலாமா? அதுவும் இந்த நகையை விற்றாங்கன்னா அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிறது கவரிங் நகைன்ற உண்மை தெரியாமல் என் நகையை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அடகு வச்சு அதன் மூலமாக வர பணத்தால் எல்லா கடனையும் அடைக்க சொல்கிறாங்க மாமாவும் சரவணனும். இப்போ நகை தங்கம் இல்லைன்ற விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சும்மாவே விடமாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நிற்கும் போதே பாண்டியன், ஏமா மயில், நாளைக்கு கோமதி கூட சேர்ந்து நீயும் பேங்க்குக்கு போய் லாக்கரில் இருக்க உன் தங்க நகை எல்லாத்தையுமே கொண்டு வா. சரவணனும் நானும் போயிட்டு இருக்கிற நகை எல்லாத்தையுமே விற்று அதை பணமாக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணத்தை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து கடனை அடைக்க சொல்லுமா. உங்கள் அம்மா கண்டிப்பாக நம்ம நகையை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நாமளே அந்த நகை எல்லாத்தையும் விற்று பணமாக கொடுத்தா அவங்க வாங்கி தானே ஆகணும். அதன் மூலமாக அவங்க சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க மயில். நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த மாதிரி கவரிங் நகையெல்லாம் போட்டு ஏமாற்றி இந்த கல்யாணம் பண்ண வேண்டான்னு. இப்போ எங்கள் அம்மா என் சொல் பேச்சை கேட்காததால் நான் தான் இவங்க எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் போல். நாளைக்கே லாக்கரில் இருக்க தங்க நகை எல்லாத்தையுமே மாமா எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. இந்த நகையை கொண்டு போய் இவங்க விற்றாங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்காது. இந்த நகை எல்லாமே கவரிங்கிற உண்மை மாமாவுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் தெரிய வந்துடுமே. நாளைக்கு நான் வசமாக மாட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு பாண்டியன் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே பயத்தில் விழிப்பிதுங்கி போய் நிற்கிறாங்க தங்கமயில். வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைக்கிற தங்கமயிலோட
உண்மை சுயரூபம் சீக்கிரமாக பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் தெரிய வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.